இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய சட்னி பண்ண போகிறோம். ரோட்டு கடைகளெல்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வெங்காய சட்னி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கார சட்னிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, 10 பூண்டு பல், 6 வரமிளகாய். நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் அதிகமாக வதங்க தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை. ரொம்ப வதக்கினா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஒரு 3/4 பக்குவத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரோட்டு கடையிலலாம் இப்படி தான் சட்னி செய்வாங்க. ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க மாட்டாங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். நாமளே நினைப்போம் ரோட்டு கடையிலலாம் சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.